மாதிரிதான் இந்த ஆளுங்கட்சி. இன்னைக்கு பாருங்க, யார் ஒரு விமர்சன கருத்து போட்டாலும் எல்லாத்தையும் கைது பண்ணு. 40க்கும் மேற்பட்ட யூடியூபர்ல கைது பண்ணு. இதுதான் கருத்து சுதந்திரமா? இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே மாற்று கருத்து சொல்பவர்களை, இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை உடனடியாக கைது செய்கிறது, உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. ஆனா திமுக மட்டும் போஸ்ட் ஒட்டுவான், ஜோசப் விஜயை கைது செய், கொலைகாரன் ஜோசப் விஜய். திமுக போய் போஸ்ட் ஒட்டுறான். திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாங்க. கள்ளச்சாராய சாவுகள் நடந்த போதும் இதே கம்யூனிஸ்டுகள், இதே திருமாவளவன், இதே காங்கிரஸ் கட்சி திமுகவை ஆதரித்தது. தொடர்ந்து எடப்பாடி ஆட்சியில் இப்படி ஒரு மரணம் நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? மனித உரிமை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளிகள் அப்படிங்கிற போர்வையில கருத்து தெரிவிக்கக்கூடிய நடிகன் எல்லாம் இன்னைக்கு எங்க போனா?